ஹலோ யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பார்ட்னர்ஷிப் சாப்டர் ரிலேட்டடாக ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் இந்த பேஜ் போயிட்டுருக்கு. அதிலிருந்து கொஷின் நம்பர் 1. In absence of any agreement, partners share profits of the business in the ratio of their capital contribution. According to Partnership Act, the share of profit is determined by the partnership deed based on the agreement of the partners. But பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் மென்ஷன் பண்ணலன்னு சொன்னால் தென் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் வில் கம் டு எஃபெக்ட். பேசிஸ் ஆன் தட் ப்ராஃபிட் should be shared between the partners on equal basis, not on the basis of capital contribution. So, as far as the question number 1 is concerned, the statement is false. The correct statement என்னன்னு சொன்னா, in the absence of any agreement, the profit of the business shall be shared in equal ratio. Okay. Question number 2. Profit sharing ratio and capital contribution ratio need not be the same. இதுக்கு முந்தின கொஸ்டின் தான் பார்த்தோம். கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோன்றது அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் பை த ஈச் பார்ட்னர். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அதை எப்படி டிசைட் பண்ணுறோன்னா பேஸ்ட் ஆன் த மியூச்சுவல் அக்ரிமெண்ட் to be mentioned in the partnership deed. Otherwise, partnership deedல மென்ஷன் பண்ணலைன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் அது ஈக்குவலாக பிரிச்சுக்கிறோம். அதனால் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பேஸ் பண்ணி கிடையாது. எப்படி ஒன்றா இருக்கலாம். திஸ் இஸ் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ரேஷியோ நீட் நாட் பி த சேம். ரெண்டும் ஒன்றா இருக்கணும், சேமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் எக்ஸாக்ட்லி கரெக்ட். தேர்ஃபோர் கொஷின் நம்பர் 2 இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 3. எவ்வரி பார்ட்னர்ஷிப் firm must register itself with the registrar of firms. Okay. இது எவ்வரி ஆர்கனைசேஷன் ஷுட் பி ரிஜிஸ்டர்ட் வித் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ். பார்ட்னர்ஷிப் ஆக்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆக்டும் பார்ட்னர்ஷிப் ஃபார்மும் ரிஜிஸ்டர் பண்ணணும். பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி ஆர் மேண்டட்டரி. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணிடலாம், ஆனால் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. ஈவன் வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன் எ பார்ட்னர்ஷிப் கேன் பி ஃபங்க்ஷன். பட் என்ன அதில் டிமெரிட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் பிட்வீன் த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அண்ட் தேர்ட் பார்ட்டிஸ், பிட்வீன் த இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸ், அந்த மாதிரி சமயத்தில் அவங்க லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அந்த பர்பஸ்க்காக ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. பட் ஆஸ் பர் ஆக்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் நாட் கம்பல்சரி. பட் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் ஆல்மோஸ்ட் ஆல் த ஃபர்ம்ஸ் ஆர் கெட் ரிஜிஸ்டர்ட் to avoid the disadvantages of or the effects of non-registration. Okay. Therefore, in the question number 3 என்ன சொல்லியிருக்காங்கன்னா must register அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Therefore, it is a wrong statement. A partnership firm may get registered or may not get registered. It's the answer. Next, question number 4. A partner can advance loan to the partnership firm in addition to the capital contributed by him. பார்ட்னர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எல்லா பார்ட்னர்ஸும் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க.
அதுக்கு மேற்கொண்டு தேவைப்படக்கூடிய அமௌண்ட்டை அவங்க லோன் வாங்கிக்கலாம் ஃபர்தர். அந்த லோன் will be from outside parties or bank or financial institution. அந்த மாதிரி சமயத்தில் இப்போ எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் எக்ஸ்ட்ரா ஃபண்டு வச்சுருந்து அவர் ஃபோமுக்கு கடன் கொடுக்குறதா இருந்தால் தாராளமாக அட்வான்ஸ் பண்ணலாம். இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபோம் வெளியிலிருந்து லோன் வாங்குற மாதிரி தன்னுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்தே கூட லோன் வாங்கிக்கலாம். இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a partner can advance loan to the partnership firm. அதுக்கான ப்ரொவிஷன் இருக்கானா? இருக்கு. In addition to capital amount, partnership விரும்பினா பார்ட்னர்ஸ் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அதுக்கு பேர் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ்ன்னு சொன்னால் நம்ம லைபிலிட்டி செல்லில் காமிப்போம். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃபோம் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த கொஷினில் கேன் அட்வான்ஸ் லோன் கொடுத்துருக்காங்க. therefore it is true statement. Next, number 5, a partner can demand interest on capital even if it is not provided in the partnership deed. இது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் அலௌடா இல்லையா அது எதை பொறுத்து இருக்குன்னு சொன்னால் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டீட். சப்போஸ் பார்ட்னர்ஷிப் டீட்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பற்றி எனி பர்டிகுலர் மென்ஷன் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அப்போ பார்ட்னர்ஷிப் ஆக்ட் அங்கே அப்ளை ஆகுது. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா in the absence of information about interest on capital in the partnership deed, no interest is allowed on capital to the partners. ஏற்கனவே முந்தின கொஸ்டின் சொன்னோம், ஒரு பார்ட்னர் லோன் அட்வான்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அதுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள். பட் கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவர் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்க போகிறோம். அதனால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இட் இஸ் மென்ஷன்ட் இன் தி பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பார்ட்னர் கேன் டிமாண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க, ஈவன் இஃப் இட் இஸ் நாட் ப்ரொவைடட் இன் த பார்ட்னர்ஷிப் டீட்னு சொல்லியிருக்காங்க. therefore it is false statement. A partner cannot demand interest on capital. இதுதான் இதனுடைய கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. If a partner does not take part in day-to-day business activities of the firm, then he is not entitled to any share of profit. There are partnership firmல different types of partners இருக்கு. Nominal partner, real partner, working partner, sleeping partner, active partner, so many types இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் ரேஷியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் பேஸ்ட் ஆன் பியூர்லி பேஸ்ட் ஆன் அக்ரிமெண்ட் பிட்வீன் த பார்ட்னர்ஸ். அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்னர்ஸ் 20 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அந்த 20 மெம்பர்ஸ் வரைக்கும் எல்லாருமே பிஸ்னஸில் டேக் பார்ட் பண்ணணும், டே டு டே ஆக்டிவிஷனில் கலந்துக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ எனி ஒன் ஆஃப் த பார்ட்னர் ஆர் 2 ஆஃப் த பார்ட்னர்ஸ் மே டேக் பார்ட் இன் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ரிமைனிங் பார்ட்னர்ஸ் அவங்க டே டு டே ஆக்டிவிஷனில் கலந்துக்க மாட்டாங்க, பட் ரைட் இருக்குது. இங்கே இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பார்ட்னர் டே டு டே டிரான்சாக்ஷனில் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட் கொடுக்கணும், அப்படி கலந்துக்கலைன்னா அவருக்கு ப்ராஃபிட் இல்லை, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. therefore many of the firmல வெறும் நாமினல் பார்ட்னர் இருக்காங்க, அவங்க பேர் மட்டும் கொடுப்பாங்க, ஒர்க்கே பண்ண மாட்டாங்க, பட் அவங்களுக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கணும். ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம், அவங்க ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுவாங்க, அவங்க பார்ட்னர்ஷிப் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கும் கண்டிப்பாக ப்ராஃபிட் உண்டு. therefore இந்த 6th கொஸ்டினோட ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ் ஒன். பிகாஸ் டே டு டே பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கலைன்னா அவருக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையான ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொன்னால், கலந்துக்கிட்டாலும் கலந்துக்கிட்டாலும் ஈச் அண்ட் எவரி பார்ட்னருக்கு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் உண்டு, ஆஸ் பர் த அக்ரிமெண்ட் ஆஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் ஆர் ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
interest should be paid at 6% per annum on partner's loan, even if it is not provided in the partnership deed. Actually, முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம், a partner can advance loan to the partnership firm. அந்த மாதிரி கேஸில் the partnership firm is liable to pay interest on such loan to the partner. இங்கே கொஸ்டின் என்னன்னு சொன்னால், எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது. இதுவும் அட் த டைம் ஆஃப் அக்ரிமெண்ட் இட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் பார்ட்னர் லோன் என்ன ரேட்டுங்கிறது டிசைட் பண்ணணும். சப்போஸ் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணி இல்லைன்னா, அக்கார்டிங் டு த பார்ட்னர்ஷிப் ஆக்ட் மினிமம் 6% per annum இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும் லோன் அமௌண்ட்டில். இப்போ இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, interest should be paid at 6% per on partner's loan, even if it is not provided in the partnership deed. The statement correct, because partnership deedல மென்ஷன் பண்ணலன்னா கூட இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்து 6% கொடுத்தாகணும் பார்ட்னர்ஷிப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் cannot be partners in the same firm. பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொன்னால், எனி பர்சன் அதர் தேன் மைனர் கேன் பி அட்மிட்டட் டு த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், கேன் ஃபார்ம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸ் இஸ் நாட் டு பி கன்சிடர்ட். தேர்ஃபோர் ரெண்டு பார்ட்னர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தால் கூட அதுக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் எந்த தடையும் இல்லை. ஸோ தட் இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கெனாட் பி பார்ட்னர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஃபால்ஸ் ஒன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் எனி அதர் ரிலேஷன்ஸ் இருந்தால் கூட அவங்க மைனராக இல்லாத பட்சத்தில், கான்ட்ராக்ட் ஆக்டில் அதர் டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லாத சமயத்தில் அவங்க எனி ஒன் கேன் பிகம் த பார்ட்னர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 9. ஒன் சீனியர் பார்ட்னர் இஸ் பிரின்சிபல் அண்ட் அதர் பார்ட்னர்ஸ் ஆர் இஸ் ஏஜென்ட்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பார்ட்னர்ஸ் இருக்கும்போது அதில் யார் சீனியராக இருக்காங்களோ அவங்க தான் பிரின்சிபல்னு சொல்லுவோம், மீதி இருக்கிற பார்ட்னர்ஸ் எல்லாம் அவருக்கு ஏஜென்ட் மாதிரி செயல் பண்ணணும். இது வெரி பேசிக் ஃபண்டமெண்டல் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். தட் இஸ் த டெஸ்ட் ஆஃப் ட்ரூ பார்ட்னர்ஷிப். அதுவே என்னன்னு சொன்னால், மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கான்னு பார்க்கணும். தட் இஸ் பார்ட்னர்ஷிப்புடைய டெஃபினிஷன் பிரகாரம் மோஸ்ட் எசென்சியல் கண்டிஷன்ஸ், ஈச் பார்ட்னர் இஸ் ஏஜென்ட் டு த ஈச் அதர். அதே மாதிரி ஈச் பார்ட்னர் இஸ் ஏஜென்ட் டு த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஏஜென்சின்னு சொல்லுவோம். அதனால் எல்லா பார்ட்னரும் பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு லயபிள். அதே மாதிரி எல்லா பார்ட்னருக்கும் தன்னுடைய சக பார்ட்னர்ஸ்க்கு அவங்க லயபிள். என்ன பேசிஸ்னால் ஏஜென்ட் மாதிரி. அதனால் ஒரு பார்ட்னர் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மற்ற பார்ட்னர்ஸ் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இதுதான் வெரி பேசிக் கண்டிஷன் டு டெஸ்ட் த பார்ட்னர்ஷிப். அதனால் ஒரு பார்ட்னர் சீனியர், ஒரு பார்ட்னர் ஜூனியர், சீனியர் பார்ட்னர் பிரின்சிபல், அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இங்கே அறையவே கிடையாது. தேர்ஃபோர் ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் ஈக்குவல். அப்கோர்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ மே பி டிஃப்ரெண்ட். ஆனால் லீகல் கான்செப்ட் பார்க்கும்போது சீனியராக இருக்கவங்க பிரின்சிபல், ஜூனியராக இருக்கவங்க ஏஜென்சி, அந்த மாதிரி கான்செப்ட் கிடையவே கிடையாது. தேர்ஃபோர் கொஷின் நம்பர் 9 இட்ஸ் அ ஃபால்ஸ் ஒன். கடைசியாக 10th கொஷின் பார்க்குறோம். பார்ட்னர்ஸ் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் த ஃபோம் அண்ட் ஈச் அதர். இப்போ தான் பார்த்தோம், அக்கார்டிங் டு த மியூச்சுவல் ஏஜென்சி கான்செப்ட், every partner is considered as agent to the other partner as well as to the partnership firm. இதுதான் மியூச்சுவல் ஏஜென்சின்னு சொல்கிறோம்.
இந்த கொஷினில் கூட பார்ட்னர்ஸ் ஆர் ஏஜென்ட் ஆஃப் த ஃபோம் அண்ட் ஈச் அதர்னு சொல்லியிருக்காங்க. Therefore, it is based on the principle of mutual agency. The statement is true. ஓகே, இதுவரைக்கும் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பேசிக் கான்செப்டில் இருந்து 10 கொஷின்ஸ்க்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.